வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 26/10/2025 சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்வு இன்னைக்கு தாங்க நடக்க போகுது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் சிங்கார வேலனார் கோவில்ல தான் இந்த வைபவம் நடக்கும். கந்த சஷ்டி திருநாள்ல சூரசம்ஹார நிகழ்வுக்கு முதல் நாள் பஞ்சமி அன்று சிக்கல் திருத்தலத்துல தன் தாயார் கிட்ட வேல் வாங்குவாரு சிக்கல் சிங்கார வேலனார். தன் மொத்த சக்தியையும் உருவேற்றி வேலாயுதமாக மாற்றி நெடுங்க அம்மை முருகன் கிட்ட வேலை கொடுப்பாங்க. சக்தி தாயார் கிட்ட அந்த சக்தி வேலை வாங்கின உடனே முருக பெருமானுக்கு உடலெல்லாம் வேர்க்கும்னு சொன்னா நம்புவீங்களா? வருடம் வருடம் இந்த நிகழ்வு நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. 3 மணி நேரம் முருகனுடைய செப்பு திருமேனியில வியர்வை துளிகள் வருது. காலை 7 மணிக்கு வள்ளி தேவானையோடு திருத்தேரில ஏறி வரக்கூடிய சிங்கார வேலனார் 4 வீதிகளிலும் சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்மழை பொழிவார். மாலை நேரம் வரை தேரிலேயே இருப்பார். இவர் சுமார் 8 மணி அளவில் ஆனந்த நடனத்துடன் ஆலயத்திற்குள்ள வருவாரு. தன்னுடைய சகோதரரான சுந்தர கணபதியின் முன்னிலையில் தகப்பனார் நவநீதேஸ்வரருடைய நல்லாசியுடன் தாயாராகிய சத்யாய தாசியிடம் வேல் பெறுவார் வேலவர். வேல் வாங்கிய பின்னர் தியாகராஜர் சன்னதியில் நிலை பெறாரு. அங்குதான் பக்தர்களுக்கு அந்த அற்புத வியர்வை பொங்கும் காட்சி கிடைக்குது. இந்த அற்புத காட்சியை பார்ப்பதற்கு அன்று மட்டும் பக்தர்களுக்கு கருவறைக்கு உள்ளேயே சென்று முருகனை மிக அருகில் தரிசிக்கும் வாய்ப்பு வழங்கப்படுது. இரவு 12 மணிக்கு மகாபிஷேகம் தொடங்கும் வரை பக்தர்கள் பரவசமாக கூட்டம் கூட்டமாக முருகனை மிக அருகில் சென்று கண்டு ரசிப்பார்கள். நாம் வாழும் இந்த நூற்றாண்டிலும் முருகன் இந்த அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறான். முருகன் என் வாழ்வில் ஏதேனும் அதிசயம் நிகழ்த்த மாட்டானா என்ற பக்தர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.